ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில் மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து சேர்ந்து உனக்கான நல்வழிகளையும் வெற்றி பாதைகளையும் காட்டப் போகிறது. நீண்ட நாளாக இன்னும் கிடைக்கவில்லையே நீ என ஏங்கி தவித்த தாமதமான விஷயங்களிலும் தள்ளிப்போன விஷயங்களிலும் வெற்றியை உனது கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. நான் சொன்ன இந்த தேதியில் நிச்சயமாக அதிசயம் ஒன்று அற்புதமாய் நிகழத்தான் போகிறது. இனி எதற்காகவும் நீ கவலை கொள்ள அவசியமே இல்லாத அளவிற்கு உன் நேர்மறை எண்ணங்களுக்கும் சிறப்பான சிந்தனைகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். வாழ்க்கை என்பதே நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம்தானே. நீ முன்னெல்லாம் நிறைய எதிர்மறை எண்ணங்களோடு பயந்து கொண்டும் பதட்டப்பட்டு கொண்டும் தவறாய் சிந்தித்து கொண்டும் உன் வாழ்க்கையை தவறான பாதையில் வாழ்ந்து கொண்டிருந்தாய். எப்போது என்னை நம்பி வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே உன் மனதிற்குள் ஒரு நல்ல மாற்றம் வந்துவிட்டது. உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களின் பலனாகத்தான் இப்போது என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நல்ல அற்புத மாற்றங்களையும் உண்டாக்கப் போகிறேன். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடத்தில் கூட சரி சரி என்று சொல்லிக்கொண்டே சமாளித்து கஷ்டப்படாதே. முடியாது வேண்டாம் என்று எங்கு சொல்ல நேர்ந்தாலும் தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லிவிடு என் செல்லமே. உனது உறவுகள் தானே, உனது குடும்பம் தானே, உன்னுடன் உடன் பிறந்தவர்கள் தானே என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடம் கேட்கும் போது அதை உன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் சரி சரி என்று சமாளித்து போகிறாய். நீ அனுசரித்து போவதெல்லாம் சரிதான், ஆனால் அதை உன்னால் செய்து முடிக்க முடியாதல்லவா? அது உனக்கும் தெரியும். அது உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் என தெரிந்தும் கூட நீ ஏன் சரி என்று ஒப்புக்கொள்கிறாய்? எல்லாரும் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில் நீயும் சுயநலமாய் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன்னால் முடிந்த விஷயங்களை மட்டும் ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் சொல்கிறேன். முடியாத விஷயங்களை முடியாது, வராது, வேண்டாம் என சொல்ல தயாராகு. வெற்றி இதுவரை உன் வாழ்வில் கிடைக்கவில்லையே என நீ வேதனைப்பட்டதெல்லாம் முடிந்து போய் இப்போது உனக்கான வெற்றிகளை தொடர் வெற்றியாய் கொடுக்கப் போகிறேன். நீ அடிக்கடி சந்தித்த தோல்வியெல்லாம் முடிந்து போய் இனி எப்போதும் சந்தோஷம் நிறைந்த வெற்றியே உனக்கு கிடைக்கப் போகிறது. பாசம் அவ்வப்போது உன் வாழ்வில் வந்து போவதும் தோல்வியை அடிக்கடி சந்திப்பதும் எல்லாமே இப்போது நின்று போகப் போகிறது. நீ நிலையா எதிர்பார்த்த பாராட்டுகள் எதுவும் கிடைக்காமல் நீ நல்லது செய்தாலும் கூட உன்னை மதிக்காமல் நடந்து கொண்ட சமூகம் இப்போது மாறி எல்லாரும் உன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் தெளிவையும் சிந்தனையையும் வெற்றியையும் பார்த்து கொண்டாடப் போகிறார்கள். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் சொன்ன இந்த தேதியில் வெகு விரைவாகவே வெகு விமரிசையாகவே உனக்கான வெற்றியை நீ கொண்டாடப் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல்களாலும் பிரச்சனைகளாலும் நீ அடைந்த அவமானங்களாலும் பரிதவித்து நிலைகுலைந்து போய் இருப்பதால் தான் இதிலிருந்து எல்லாம் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை அருளுவதற்காக வந்துள்ளேன். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்பது போலத்தான் உன் வாழ்க்கையை குறை கூறிக்கொண்டு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்கிற முடிவை நீ எடுத்துவிடு என் செல்லமே. நீ தவறாக எடுக்கும் முடிவுகளாலும் எல்லாரும் பாவம் என்று எல்லாரையும் நல்ல எண்ணத்தோடே பார்ப்பதாலும் தானே மீண்டும் மீண்டும் துன்பத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கையில் வரக்கூடிய அவமானமும் துன்பமும் தோல்விகளும் வறுமையும் எல்லாமே உன்னை அழகான சிலையாக மாற்றுவதற்கான சிற்பிகள்தான். அவை எல்லாம் உன்னை செதுக்கி செதுக்கிதானே உனக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நீ அழகான சிலையாக உருவாகுவதற்கு என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் என உன்னை செய்ய வைக்கிறது. இதுதான் வாழ்க்கையின் அனுபவம். நீ எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இதை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என வாழ்க்கை உன்னை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்துவிடும். உன் துயரங்கள் எல்லாம் விலக வேண்டும் என என்னை வழிபடுகிறாய். நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். துன்பங்களும் துயரங்களும் இருந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி போகும். என்னையே வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா அவமானங்களும் விலகி போய் வளம் பெருகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களும் அவமரியாதை செய்தவர்களும் நிச்சயம் தானாகவே உன்னை தேடி வந்து அவர்கள் தேவைக்கு உதவி செய்யும்படி உன்னிடம் கெஞ்சி நிற்கத்தான் போகிறார்கள். இனி எதற்கும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு விடப்பட்ட சவால்களுக்காக நீ சந்தோஷப்படு. அதன் மூலமாக தானே உனக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமைகளே வெளிவந்தது. உனது பிறப்பு வேண்டுமானால் சம்பவமாக உனக்கே அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய விதமானது நீ அறியும் விதத்தில் எல்லாரும் உன்னை பார்த்து பாராட்டக்கூடிய விதத்தில்தான் இருக்க போகிறது. நீ ரகசியத்தை காப்பாற்றினால் அது உனக்கு அடிமை.
ஒரு ரகசியத்தை உனக்குள் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களிடம் சொல்லிவிட்டால் அது எப்போது வெளிவருமோ, எப்படி யார் என்ன நினைப்பார்களோ என நீ அதற்கு பயந்து அடிமையாக வாழ வேண்டும். அதனால்தான் பார்த்து நடந்து கொள்ளச் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உன்னை பற்றிய பலம் பலவீனத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ அழத் தெரியாமல் இல்லை, எல்லோரிடமும் கண்ணீரை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு தெரியும் என் செல்லமே. மனசுக்குள் கலங்கி வேதனைப்பட்டாலும் கூட எதையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் மென்று கொண்டும் யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் பல்லை கடித்து கொண்டும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நெருஞ்சி முள் போல குத்தி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையின் துயரங்களை எல்லாம் தடை செய்து கட்டி அணை போடத்தான் நான் வந்திருக்கிறேன். எல்லா துயரங்களும் துன்பங்களும் காயத்தழும்புகளும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகிறது. உனக்கு ஏற்பட்ட காயம் என்பதும் உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்பதும் எனக்கு ஏற்பட்டதற்கு சமம்தான். நீ என்னை வணங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். உன் கர்ம வினைகளெல்லாம் உன்னை விட்டு நெடுந்தூரம் செல்லும்படி நான் செய்வேன். உன் மன பாரமெல்லாம் நீங்கி நீ மன சந்தோஷத்தோடு வாழத்தான் போகிறாய். நான் என்ன செய்தேன்? எனக்கு ஏன் எல்லாரும் தவறும் துரோகமும் செய்கிறார்கள்? என்னை ஏன் பழி போட்டு பேசுகிறார்கள் என நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்னை ஏன் குற்றவாளியாக நினைக்கிறார்கள் என்று தானே கலங்குகிறாய்? கலங்காதே. உன் மனதில் கள்ளங்கபடம் எதுவுமே இல்லை. யதார்த்தமான அப்பாவி பிள்ளையாக நீ இருப்பதால் தான் எல்லாரும் உன்னை சுலபமாக குறை சொல்லி விடுகிறார்கள். எனக்கு தெரியும் என் செல்லமே, நீ நல்ல பிள்ளை என்று. பொறுமை கொள். உன் நல்ல குணத்திற்காகவே உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடம் விட்டுவிடு. உனக்கு யாரை என்ன செய்வதென்று கூட தெரியாது. நீ கவலை கொள்ளாதே. உன் சார்பில் உன்னிடத்தில் நான் இருந்து யாரை எப்படி அணுக வேண்டும், யாருக்கு எதை செய்ய வேண்டும் என எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்து முடிப்பேன். நீ பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என் செல்லமே. அமைதிதான் உனது மிகப்பெரிய சொத்து. நிம்மதியோடு வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்ய வேண்டியதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதும் இனி எனது பொறுப்பு. எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு உண்டான பாடத்தை நான் புகட்டத்தான் போகிறேன். கட்டுக்கடங்காத சோதனைகள் வந்து உன் மனதை வாட்டி வதைத்த காலமெல்லாம் முடிந்து போகப் போகிறது. வெற்றி சாம்ராஜ்யத்தை உனக்காக நான் உருவாக்கப் போகிறேன். நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் அளவில்லாமல் வந்து சேரும்படி மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னிடம் வந்து சேரும். இனி எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கப் போகிறது. உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய நான் உன் முயற்சிகளுக்கெல்லாம் முனைப்பாக வெற்றியை கொடுப்பேன். என்றும் எப்போதும் உனக்கு துணையாய் நான் இருக்கும்போது இனி நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை. வாழ்க்கை என்ற போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய். கஷ்ட நஷ்டங்களுக்கு நடுவில் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் உன் கவலைகளை எல்லாம் காற்றோடு காற்றாய் கரைத்துவிட்டு உனக்கான சந்தோஷங்களை என் கரங்களால் அள்ளிக்கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ என்னிடம் எதை எதிர்பார்த்து வேண்டுதல் வைத்தாயோ அதை அப்படியே உன் மனதிற்கு நிறைவாக உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன். எல்லாமே இனி உன் விருப்பம் போலத்தான் நிகழும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ என்னிடம் கேட்டதெல்லாம் சந்தோஷமாய் பெறுவாய். ஓம் வராகி.